உங்கள் யாவரையும் மீண்டும் சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷப்படுறோம். நாங்கள் எல்லோரும் சேர்ந்து உங்களோட கூட அப்பாவை உயர்த்த, உங்களை அப்பாவை ஆராதிக்க நாங்கள் உங்களோட கூட சேர்ந்து இருக்கிறோம். கடந்த மாதம் முழுவதும் அப்பா நம்மளை கண்ணீர் மணி போல பாதுகாத்து, நம்மளை கரம் பிடிச்சி, நம்மளை எவ்வளோ அழகாக வழி நடத்தி வந்திருக்கிறார். இந்த புதிய மாதத்திலும் எத்தனை பேர் சொல்கிறீங்க, என் தகப்பன் என்னோட கூட இருந்து என்னை வழி நடத்த அவர் வழிமுள்ளவராக இருக்கிறார். என்ன சூழ்நிலை ஆனாலும், என்ன நிலைமை ஆனாலும் அவருடைய கை என்னை ஒருபோதும் விடாமல் என்னை வழி நடத்த அது வழிமுள்ளதாக இருக்கிறதுன்னு எத்தனை பேர் சொல்ல முடியும்? எண்ணில் அடங்கா நன்மைகள் யாவையும் எனக்களித்திடும் நாதனே, எண்ணில் அடங்கா நன்மைகள் யாவையும் எனக்களித்திடும் நாதனே, நினைக்காதும் நன்மைகள் அளிப்பவர் உமக்கென்றுமே துதியே. நினைக்காதும் நன்மைகள் அளிப்பவர் உமக்கென்றுமே துதியே. நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசுராஜனே, எனக்காய் நீர் செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி சொல்லுவேன் நான். எனக்காய் நீர் செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி சொல்லுவேன் நான். எத்தனை பேர் உண்மையாக சொல்ல முடியும்? உண்மையாகவே ஒவ்வொரு நிமிஷமும், ஒவ்வொரு நொடி பொழுதும் நீ கலங்காத, நீ திகையாத, நான் உன் கூட இருக்கிறேன்னு சொல்லி என்னை அவ்வளோ அழகாக நடத்தி வந்திருக்கிறார் சார். எத்தனையோ சூழ்நிலைமையை பார்த்தேன், நம்பின மனிதர்கள் என் கூட இருப்பாங்கன்னு பார்த்தேன், வாக்கு கொடுத்த மனிதர்கள் என்னோட நிற்பார்கள் என்று சொல்லி எத்தனையோ முறை பார்த்தேன். ஆனால் எத்தனையோ முறை நான் விலகி போன பொழுதும் என்னை விட்டு விலகாத ஒரு நேசர் என் கூடவே நின்று என் கரத்தை பிடிச்சி, நீ கலங்காத, நீ கலங்காத, நான் உன் கூட நிற்கிறேன், என்ன நிலைமை இருந்தாலும் நான் உன் கூட நிற்கிறேன் என்று சொல்லி என் கையை பிடித்து வழி நடத்துறான்னு சொல்றவங்க சேர்ந்து என் கூட சொல்ல முடியுமா? கலங்காதே, திகையாதே என்றவரே என்னை காத்து நடத்திடுவே. கலங்காதே, திகையாதே என்றவரே என்னை காத்து நடத்திடுவே. கண்மணி போல என்னை காப்பவரே கரை சேர்த்திட வந்திடுவே. கண்மணி போல் என்னையும் காப்பவரே கரை சேர்த்திட வந்திடுவே. நன்றியோடே நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசுராஜனே, எனக்கு
எனக்காய் நீர் செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி சொல்லுவேனா. எனக்காய் நீர் செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி சொல்லுவேனா. எத்தனை பேர் உண்மையா சொல்ல முடியும்? ஆண்டவரே, நீர் எனக்காய் செய்திட்ட நன்மைகள் அது 1000 இருக்கிறது ஆண்டவரே. அதற்கீடாக நாங்க பதிலுக்கு எதுவுமே செய்ய முடியாது. எத்தனையோ நேரங்களில், எத்தனையோ சூழ்நிலைகளில் நாங்க நல்லா இருக்கும் போது உங்ககிட்ட இருந்ததை விட உங்களை தேடி உங்களை ஓடி வந்திருக்கிறோம். ஆனா உடைக்கப்பட்டு சூழ்நிலைகள் எல்லாம் எதிர்மறையா இருந்த நேரத்தில், எத்தனையோ முறை உங்களை விட்டு தூரம் போன நேரத்தில் எல்லாம் எங்க கையை பிடிச்சி எங்களை வழி நடத்தி வந்திருக்கிறீங்க. எத்தனை பேரை சொல்ல முடியும்? உலக மனுஷர்கள் நாங்க நல்லா இருந்து நல்லா பேசின நேரத்துல எல்லாம் எங்க கூட இருந்து நாங்க ஒரு நிமிஷம் ஸ்லிப் ஆயிட்டோம், ஒரு நிமிஷம் தவறிட்டோம்னு சொல்ல நேரத்துல எங்களை துரோகி என்றும் இன்னும் மற்ற எல்லா காரியங்களும் சொல்லி எங்களை எவ்வளவு கேவலம் பண்ண முடியுமோ அவ்வளோ கேவலப்படுத்தின நேரங்களிலும் உம்மை விட்டு எவ்வளவு தூரம் சென்றிருக்கிறோம். ஆனா ஒரு நிமிஷம் கூட எங்களை கைவிடாம, எங்களை விட்டு விலகாம உம்முடைய அன்பாலே எங்களை அணைத்திருக்கிறீங்க ஆண்டவரே. உம்முடைய அன்பாலே எங்களை அணைத்திருக்கிறீங்க. எத்தனை பேர் உண்மையா சொல்ல முடியும்? அன்பு அது மாறாதது. தரம் பார்த்து நேசிக்கிற அன்பு இல்ல ஆண்டவரே உங்க அன்பு. உங்களுடைய அன்பு அது என்றும் மாறாதது. அதை உணர்ந்தவங்க மட்டும் என் கூட சேர்ந்து அலைந்தேன் பலனா உம்மையும் மரியா, அலைந்தே திரிந்த துரோகியை. எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆண்டவரே, இந்த உலக மனுஷனுடைய பார்வைக்கு நாங்கள் துரோகியா இருந்தோம். உங்களை விட்டு எத்தனையோ முறை தள்ளி 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 போன நேரங்களில், உங்களை விட்டுட்டு போன நேரங்கள் எல்லாவற்றிலும் உங்களை எத்தனையோ முறை கேள்வி கேட்டு ஏன் இது ஏன் இது ஏன் இது ஏன் இது எத்தனையோ கேள்வி கேட்டது மத்தியிலும் எங்களை ஒரு நிமிஷம் கூட விட்டு கொடுக்காம எங்களோட கூட நின்று எங்களை வாழ வச்சுக்கல. உங்களுடைய அன்பு எங்களை அணைத்திருக்கிறது. என்ன நிலைமையில நாங்க வந்து நின்னாலும் உம்முடைய அன்பு எங்களை வாழ வச்சுதான். எத்தனை பேர் சொல்ல முடியும்? அலைந்தேன் பல நாள் உம்மையும் மரியா, மறந்தே தீரிந்த துரோகி. அலைந்தேன் பல நாள் உம்மையும் மரியா, மறந்தே தீரிந்த துரோகியை அனைத்தீரன் வாழே, என்னையும் அனைத்தீரன் பாலே, அனைத்தீரன் பாலே, என்னையும் அனைத்தீரன் பாலே. சொல்லுவோமா? அன்பே 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 யாருயிருவே, ஆனந்தமானந்தமே ஆனந்தமானந்தமே. ஒரு நாளும் தாயை கண்டே
அண்ணால் என்னை வெறுத்தேனையா, ஒரு நாளும் தயை கண்டேனையா. அண்ணால் என்னை வெறுத்தேனையா, தயை பெரிதையா, என் மேலும் தயை பெரிதையா. தயை பெரிதையா, என் மேலும் தயை பெரிதையா. நீங்க மட்டும் அன்பே அன்பே, ஆனந்தமானந்தமே, ஆனந்தமானந்தமே. எத்தனை பேர் சொல்ல முடியும்? உண்மைதான் ஆண்டவர், உங்க அன்புக்கு ஈடாக இந்த உலகத்துல எங்களுக்கு வேற எந்த அன்பும் இல்லை, வேற எந்த அன்பும் இல்லை. ஒரு வசனத்தை உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 20வது வசனம். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையிலே அறையப்பட்டு ஆயினும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். அதை மறுபடியும் வாசிக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். நம்ம பவுலை குறித்து நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். யூதனில் ஒரு வைராக்கியமான ஒரு யூதன் பவுல். கமாலியலுடைய பாதத்துல உட்கார்ந்து படிச்சவன், நியாயப்பிரமாணத்தை முழுவதுமாய் கற்று தேர்ந்தவன். அவன்கிட்ட குறைன்னு சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. பவுலே சொல்றாரு, என்னை கை நீட்டி ஒருத்தன் குறை சொல்றதுக்கு ஆளே கிடையாது சார். நியாயப்பிரமாணத்தை கரைச்சு குடிச்சவன், என்ன இதுல பழுது இருக்குன்னு சொல்லி ஒருத்தனும் சொல்ல முடியாது. இன்ஃபேக்ட் அவன் கிறிஸ்தவர்களை கொலை செய்தது கூட நியாயப்பிரமாணத்தின்படி தான். என்னை அன்றி உனக்கு வேற தேவர் உண்டாயிருக்க வேண்டாம்னு சொன்னதை இயேசுவை பின்பற்றுகிற எல்லாரும் சொன்னது இயேசுதான் கடவுள், இயேசுதான் கடவுள். அவனை பொறுத்தளவுக்கு நியாயப்பிரமாணத்திலிருந்து அது பார்த்தா அது அவனுக்கு தப்பு, அதனாலதான் கொலை செய்யறான். நியாயப்பிரமாணத்தின்படி அவன் 100க்கு 100 பெர்ஃபெக்ட். எல்லா கட்டளைகளையும் கை கொண்டவன், எல்லா நியதிகளையும் கை கொண்டவன். அவன் இங்க சொல்றான், நான் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன் கிறிஸ்துவோட கூட. இங்க என்ன மேன்மை பாராட்டுறதுக்கு, என்ன உயர்த்துறதுக்கு இங்க ஒண்ணுமே இல்லை சார். ஏன்னா நான் சிலுவையில அறையப்பட்டிருக்கிறேன், ஆனாலும் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறேன். இனி நான் அல்ல, இனி நான் அல்ல. இன்னைக்கு இந்த ஒரு கன்ஃபெஷன் எல்லாருக்குள்ளே வரட்டுமே. இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினால, நம்மிலே அன்பு கூர்ந்து நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினால நீங்களும் நானும் இன்னைக்கும் உயிரோடு இருக்கிறது எதனால நினைச்சுக்கிட்டு இருக்கோம்? நம்ம நிறைய நேரத்தில் என்ன நினைக்கிறோம்ல, நான் வேலை செஞ்சு பொழைக்கிறேன், நான் சம்பாதிக்கிறேன், ஏன் பலன், ஏன் ஞானம், ஏன் அறிவு, நான் ஏன் பரிசுத்தம், என்னாலதான் எல்லாமே. ஒண்ணுமே கிடையாது சார்.
அவ்வளோ திறமை தகுதி வாய்ந்த பவுல் சொல்றாரு, நான் இல்லை, என்மேல் அன்பு கூர்ந்த கிறிஸ்துவை பற்றின விசுவாசத்தினால தான் வாழ்றேன். இன்னைக்கு எத்தனை பேர் சொல்ல முடியும், ஆண்டவரே எங்களால அல்ல, உம்மை பற்றுகிற விசுவாசத்தினால, உம்மை பற்றுகிற விசுவாசத்தினால. அந்த அன்பை சொல்றதுக்கு வார்த்தையே கிடையாது சார். என்ன சொன்னாலும் விவரிக்கவே முடியாது. அது ஒரு எந்த மனுஷருடைய அன்புக்கும் அதை ஈக்குவலா வைக்க முடியாது. எந்த ஒரு காரியத்துக்கும் அதை ஈக்குவலா வைக்க முடியாது. ஓப்பனா சொல்றேனே, நீங்க மாறினாலும் அந்த அன்பு மாறாது. அந்த அன்பு உங்களை ஒரு நாளும் விடாது. மனுஷன் விட்டுற மாதிரி அந்த அன்பு அவ்வளோ ஈஸியாக உங்களை விட்டுறாது. அது உங்கள் கையை பிடிக்கும். கையை பிடிச்சதுன்னா முடிவு வரைக்கும் உங்களை விடவே விடாது. எத்தனை பேர் சொல்ல முடியும் உங்கள் அன்பு ரொம்ப பெருசா அன்பு? ஒரே ஒரு எக்ஸாம்பிள், நம்ம நடந்து வந்த பாதையை திரும்பி பார்த்தோம். எங்களை நடத்தி வந்த பாதையை நாங்கள் திரும்பி பார்க்கும்போது எங்களால் சும்மா இருக்க முடியாதுப்பா. சும்மா இருக்க முடியாது. நடத்தி வந்த பாதைகள் நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கிறேன் ஐயா. எத்தனை பேர் சொல்ல முடியும், நீங்க எங்க வாழ்க்கையில செய்த நன்மைக்கு நாங்க பதிலுக்கு எதுவுமே செலுத்த முடியாதுப்பா. அவ்வளவு அற்புதமா, எவ்வளவு ஆச்சரியமா எங்களை ஆசீர்வதித்து அழகு பார்த்து வந்திருக்கிறீங்க. இந்த உலகம் எங்களை என்ன விதத்துல கைவிட்டாலும் எங்க கையை விடாம எங்களை இதுவரைக்கும் பிடிச்சி வந்திருக்கிறீங்க. எங்களை இதுவரைக்கும் தாங்கி வந்திருக்கிறீங்க. சொல்லுங்க. நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கின்றேன் ஐயா. நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி, ரெண்டு கையை உயர்த்தி சொல்லுவோம். உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அநாதையாய் அலைந்த என்னை தேடி வந்தீரே, அன்பு காட்டி அரவணைத்து காத்து கொண்டீரே. அநாதையாய் அலைந்த என்னை தேடி வந்தீரே, அன்பு காட்டி அரவணைத்து காத்து கொண்டீரே. சொல்லுங்க. உங்க அன்பு பெரிய, அன்பு எவ்வளவு பெரியது ஆண்டவரே, இரக்கம் எவ்வளவு பெரியது, தயவு எவ்வளவு பெரியது, காருண்யம் எங்களை எவ்வளவாய் எடுத்து நிறுத்தி இருக்கிறது. சொல்லுங்க. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்லுங்க. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்லுங்க. எத்தனை நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையில செய்து வழி நடத்தி வந்திருக்கிறார். தாயின் கருவில் தோன்று முன் தெரிந்து கொண்டீரே, தாயை போல ஆற்றி தேற்றி நடத்தி வந்தீரே.
தாயின் கருவில் தோன்று முன்னே தெரிந்து கொண்டீரே. தாயை போல ஆற்றி தேற்றி நடத்தி வந்தீர். உங்க அன்பு பெரியது, இரக்கம் பெரியது, கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க தயவு பெரியது. எவ்வளவு நம்ம மேல் கொள்ளுகிற நேசம், அன்பு, ஏதோ ஒன்று எதிர்பார்த்து இதை செஞ்சா நான் உனக்கு இதை செய்யறேன், நீ என்கிட்ட இப்படி இருந்தனா நான் உன்கிட்ட இப்படி இருப்பேன். அது என்ன உறவா இருக்கட்டும், தாய் தகப்பன் உறவா இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கட்டும், சொந்த பந்தங்களா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், ஏதோ ஒன்று எக்ஸ்சேஞ்சுக்கு எனக்கு வந்தாதான் அந்த அந்த அன்பு, அந்த நேசம் கண்டினியூ ஆகும், இல்லைன்னா பிரேக் ஆயிரும். எதிர்பார்க்கிற உலகம் எத்தனை பேரை இந்த கேள்வி கேட்டிருக்காங்கன்னு தெரியல. நீ என்ன செஞ்சுட்ட எனக்கு பெருசா, நீ என்ன பண்ணிட்ட எனக்கு பெருசா. எத்தனையோ நேரம் தலை குனிச்சு நின்று இருக்கும்ல, எத்தனையோ நேரம் உடஞ்சு போய் நின்று இருக்கும்ல. ஆனா ஒரு அன்பை இன்னைக்கு சொல்றேன், நீ என்ன செஞ்சது அவர் கேட்காம உங்களுக்காகவும் எனக்காகவும் எல்லாவற்றையும் செய்து முடித்த ஒரு அன்பு, எல்லாவற்றையும் செய்து முடித்த அன்பு. தவறுகள் இருக்குதா, குற்றங்கள் இருக்குதா, பாவங்கள் இருக்குதா, மீறுதல்கள் இருக்குதா, எல்லாவற்றையும் தாண்டி நான் எனக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லைப்பா, நான் அதெல்லாம் என் ரத்தத்தினால கழுவி உன்னை மீட்டு உன்னை தூக்கி எடுத்துக்கிறேன். எனக்கு நீ தான் வேணும், எனக்கு நீ வேணும். நீ எனக்காக செய்யற எந்த பரிகாரமும் எனக்கு வேண்டாம், எனக்கு நீ தான் வேணும். உனக்காக நான் எல்லாவற்றையும் சிலுவையிலே செய்து முடித்திருக்கிறேன், எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறேன். எனக்கு நீ மட்டும் தான் வேணும், நீ மட்டும் தான் வேணும். சத்தனாமி ஆசத்தி கொண்டு சத்துருவும் போல எவரும் இல்லை. அசத்தனாமி ஆசத்தி கொண்டு அசத்துருவும் போல யாரும் இல்லை. ஏனோ இந்த அசலை அன்பு, ஏனோ என் மீது சிலுவை அன்பு, ஏனோ இந்த அசலை அன்பு, ஏனோ என் மீது சிலுவை அன்பு. எத்தனை பேர் சொல்ல முடியும் ஏன் ஆண்டவரே? எத்தனை பேர் இந்த கேள்வியை கேட்டிருக்கீங்க? நான் இவ்வளோ பண்ணியே ஏன் ஆண்டவரே இவ்வளோ வாழ வச்சிருக்கிறீங்களே, இவ்வளோ அன்பு ஏமாள வச்சிருக்கிறீங்களே. தவறுகள் கொண்டே நசினைகள் கொண்டே ஆனாலும் சிலுவையின் தலையலி கண்டே. அசடம் என்றே அசட்டை கண்டே, அசராவும் அசரங்கள் தாங்க கண்டே. நான் என்ன செய்தேன் என்று கேட்கும் உலகில்
எனக்காக செய்திட்ட அன்பை கண்டே நான் என்ன செய்தேன் என்று கேட்கும் உலகில் எனக்காக செய்திட்ட அன்பை கண்டே தனியா ஒரு தகப்பனி தட்பம் கண்டே ஏனோ ஏனோ ஏனுந்த ஏனோ ஏனோ ஏனுந்த கசத்தலாம் அசத்தலானே ஆசத்தி கொண்ட அசத்துருவும் போல கடைசியா 2 கையை உயர்த்தி சேர்ந்து ஏனோ ஏனெந்த அசலை அன்பு ஏனோ என் மீது சிலுவை அன்பு ஏனோ அசலை அன்பு ஏனோ என் மீது சிலுவை அன்பு அன்புக்காக நன்றி, உடைய இரக்கத்துக்காக நன்றி, எங்களை இதுவரைக்கும் வாழ வைத்து வழி நடத்துவதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி.